மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் 20, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 79. குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதி 13. பெற்றோராக உங்கள் பங்கு. இது ரொம்ப கடினமானது. நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது, அது முக்கியமானது. ஆனால் அதை எப்படி விளக்குவது, எப்படி உண்மையாக ஆக்குவது, அதை விவரித்தால் தானே அதன்படி நீங்கள் வாழ முடியும், அதை செயல்படுத்த முடியும். ரேசிங் மற்றும் பல புத்தகங்கள் எழுதிய ஸ்டீவ் பிட்டல் பேட்டி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார்: பெற்றோர்களாக நம் வேலை தங்களுக்கு வேண்டிய உதவியை தாங்களே பெருமளவுக்கு அவர்களுக்கு வயதாகும் வரை நம் பிள்ளைகளை நாம் உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும். பெற்றோரின் பங்காக சிலவற்றை செய்தாக வேண்டும் என்று ஏற்கும் அளவுக்கு உங்களுக்கு மனம் பேதலித்திருந்தால் கீழே குறிப்பிட்டவற்றை நீங்கள் செய்தாக வேண்டும். இது உங்கள் பிள்ளைகளுடன் கண்ணுக்கு புலனாகாத ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது போல ஆகிறது. அதில் உங்களால் முடிந்த அளவுக்கு மிக சிறந்ததை அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். பொருட்களை உடைமையாக்குவதை மட்டும் நான் சொல்லவில்லை, இழக்க வேண்டும். நீங்கள் அதை தேவையானவையெல்லாம் உங்கள் இலக்கு உற்சாகப்படுத்துபவராக, ஆதரவு அளிப்பவராக, கருணையோடு, பொறுமையாக, நாணயமாக, அக்கறை எடுத்துக்கொள்பவராக, அன்பு செய்பவராக நீங்கள் இருப்பீர்கள். வளரும் குழந்தைகளுக்கு சிறந்த உணவை கொடுக்க வேண்டும். அவருடைய திறமை வளர சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும். நீங்கள் விரும்புவது மட்டுமல்ல, அவர்கள் ஆர்வங்களையும் நீங்கள் வளர்க்க வேண்டும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது ஆகியவற்றுக்கு எல்லைகளை தெளிவாக வகுத்திருப்பீர்கள். எல்லை மீறி போனால் கண்டிப்பாக இருப்பீர்கள். எல்லை மீறி போனால் கண்டிப்பாக இருப்பீர்கள். அவர்கள் வயதுக்கு ஏற்றவாறு பெரியவர்களை விட சிறுவர்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் மேற்பார்வை பார்த்திருப்பீர்கள். மிக மோசமான எந்த பிரச்சனைகளுக்குள் அவர்கள் மாட்டிக்கொண்டாலும் திரும்பி வர வீடு என்று பாதுகாப்பான புகலிடம் அமைத்து கொடுப்பீர்கள். உறுதியாக அன்பு செய்பவராக, பகிர்ந்து கொள்பவராக, அக்கறை செலுத்துபவராக, பொறுப்புள்ளவராக நீங்கள் இருங்கள். அவர்களுக்கு உயர்ந்த தரத்தை நிர்ணயம் செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தெரிந்தால் கேவலம் என்று நினைக்கும் எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள், சொல்ல மாட்டீர்கள். அவர்களுக்கு ஆதரவாக, காப்பாற்றுபவராக, பாதுகாப்பவராக நீங்கள் இருப்பீர்கள். அவருடைய கற்பனையை விரிய செய்வீர்கள், உந்துதலை அளிப்பீர்கள். இதனால் கற்பனை சக்தியோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் அவர்களை உலகை எதிர்கொள்ள முடியும். நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள், சுயமதிப்பை உயர்த்துவீர்கள், நம்பிக்கையை வளர்ப்பீர்கள். கல்வி பயிற்சி பெற்றவராக, மரியாதை உள்ளவர்களாக, உதவுபவராக, சமூகத்தில் அக்கறை பூர்வமான அங்கத்தினராக விட்டு போவதற்கான நேரம் வரும்போது கிளம்புவதற்கான கால்களை அல்லது சிறகுகளோ அவர்களை கண்டுபிடிக்கும் போது மூட்டை முடிச்சு கட்ட உதவியும் ஆதரவும் தருபவர்களாக இருப்பீர்கள். அப்பாடி, இது எல்லாம் ஒன்றும் பொய் விஷயம் அல்ல, இல்லையா?